ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. சக்கரவர்த்தியின் ஆணைக்குட்பட்டு 2 பெரிய கப்பல்களில் தன்னை கைது செய்ய சோழ வீரர்கள் வந்திருப்பதை தெரிந்து கொண்டார் இளவரசர் அருள்மொழிவர்மர். இதனை அடுத்து அவர் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரியை பார்த்து, ஐயா, பரம்பரையாக எங்கள் குடும்பத்துக்கு சிநேகிதமான குலத்தின் தலைவர் தாங்கள். என் தந்தையின் உற்ற நண்பர். தங்களை நான் என் தந்தைக்கு இணையாகவே மதித்து வந்திருக்கிறேன். தாங்களும் என்னை தங்கள் சொந்த புதல்வனாகவே கருதி பாராட்டி வந்திருக்கிறீர்கள். ஆகையால் இந்தச் சமயம் என்னுடைய கடமையை செய்வதற்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டும். அதற்கு குறுக்கே நிற்கக்கூடாது என்றார். சேனாதிபதி மறுமொழி சொல்வதற்குள் பார்த்திபேந்திரனையும் திரும்பி பார்த்து, ஐயா, தங்களையும் கேட்டுக்கொள்ளுகிறேன். தாங்கள் என் அருமை தமையனாரின் உற்ற நண்பர். என் தமையனாரின் வாக்கை தெய்வத்தின் வாக்காக மதித்து நான் போற்றுகிறவன். ஆகையால் தங்களுடைய வார்த்தையையும் மதித்து போற்ற கடமைப்பட்டவன். தங்களை பெரிதும் வேண்டிக் கொள்ளுகிறேன். என் கடமையை நான் நிறைவேற்றுவதற்கு தடை எதுவும் சொல்லக்கூடாது என்றார். சேனாதிபதியும் பார்த்திபேந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அந்த பார்வையின் மூலம் ஒருவருடைய பயத்தை இன்னொருவருக்கு தெரிவித்துக் கொண்டார்கள். சேனாதிபதி இளவரசரை பார்த்து, இளவரசே, தாங்கள் கூறுவது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. வாழ்நாளெல்லாம் நான் போர்க்களத்திலே கழித்தவன். மூடு மந்திரமாக பேசினால் தெரிந்து கொள்ள இயலாதவன். தங்களுடைய கடமையை செய்யப்போவதாகச் சொல்லுகிறீர்கள். அப்படியென்றால் என்ன? எந்த கடமையை என்ன மாதிரி செய்யப்போவதாக உத்தேசித்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். இந்தச் சமயம் என்னுடைய கடமை ஒன்றே ஒன்றுதான். என் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றி வைக்க வேண்டியதுதான். என்னை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படியான கட்டளையுடன் என் தந்தை ஆட்களை அனுப்பி வைத்திருக்கிறார். என்னை அவர்கள் தேடி அலையும்படியாக ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும்? நானே அவர்கள் இருக்குமிடம் சென்று என்னை ஒப்புக் கொடுத்து விடுவேன். அதுவே இப்போது நான் செய்ய வேண்டிய கடமை. முடியவே முடியாத காரியம். என் உடம்பில் உயிருள்ள வரையில் அதை நான் அனுமதிக்க மாட்டேன். தடுத்தே தீருவேன் என்றான் பார்த்திபேந்திரன். சேனாதிபதி அவனை பார்த்து, பதற வேண்டாம், பொறுங்கள் என்றார். பின்னர் இளவரசரை நோக்கி கூறினார், ஐயா, தங்களுடைய கடமையை பற்றி சொன்னீர்கள். எனக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அருள் புரிந்து அதை கேட்க வேண்டும். கொடும்பாளூர் வேளார் பெருங்குடியில் இன்று உயிரோடு இருக்கும் ஆண்மகன் நான் ஒருவன்தான். மற்றவர்கள் அனைவரும் சோழ சாம்ராஜ்யத்தின் சேவையில் இறந்து போனார்கள். அநேகமாக எல்லாரும் போர்க்களத்தில் மடிந்தார்கள். நானும் ஒரு நாள் அவ்விதம் இறந்து போவேன், யார் கண்டது? ஆகையால் என் வார்த்தையை கொஞ்சம் பொறுமையுடன் கேட்க வேண்டும். அரண்மனை மாடங்களில் அருமையாக வளர்க்கப்பட்டு வந்த தங்களை சென்ற ஆண்டில் தென்திசை படைகளின் மாதண்ட நாயகராக சக்கரவர்த்தி நியமித்தார். அப்போது என்னை தனியாக அழைத்துச் சொன்னார், இளவரசன் என்னை விட்டு பிரிவது என் உயிரே உடலிலிருந்து பிரிவது போல இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய ஆசைக்காக அவனை நான் அரண்மனைக்குள்ளேயே வைத்து வளர்க்கக்கூடாது. அவன் வெளியேறி போக வேண்டியதுதான். அண்ணனைப் போல வீரன் என்று பெயரெடுக்க வேண்டியதுதான். ஆனால் அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அதே கணத்தில் என் உயிரும் போய்விடும். அவனுக்கு எந்தவித அபாயமும் நேராமல் பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு. இவ்வாறு சக்கரவர்த்தி எனக்கு கட்டளையிட்டார். சென்ற ஆண்டில் அவ்வாறு கூறிய சக்கரவர்த்தி இப்போது தங்களை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படி கட்டளையிடுவாரா? அவ்வாறு கட்டளையிடும்படியாக தாங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்றுவதற்கு தாங்கள் சூழ்ச்சி செய்ததாகச் சொல்வது எவ்வளவு அபத்தம்! இந்த அபவாதத்தை யாராவது நம்ப முடியுமா? கொடும்பாளூர் பெரிய வேளார் கூறி வந்ததை இதுவரை பொறுமையுடன் கேட்டு வந்த இளவரசர் இப்போது குறுக்கிட்டார். வேறு யாராவது நம்ப முடியாதோ என்னமோ, ஆனால் என்னால் நம்ப முடியும் என்றார். என்ன சொல்கிறீர்கள் இளவரசே? இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்ற நான் சூழ்ச்சி செய்தது உண்மைதான் என்று சொல்லுகிறேன். வந்தியத்தேவன் இப்போது முன்னால் வந்து, இது என்ன ஐயா, சற்று முன்வரையில் சத்தியம் தர்மம் என்று சொல்லி வந்தீர்கள்.
இப்போது இப்படி பெரும்பொய் சொல்லுகிறீர்களே? சேனாதிபதி, இவர் வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டாம். நேற்றிரவு புத்த குருக்களின் மகாசபையார் இவருக்கு இலங்கை சிம்மாசனத்தையும் கிரீடத்தையும் அளித்தார்கள். இவர் வேண்டாம் என்று மறுதலித்தார். இதற்கு நானும் இதோ நிற்கின்ற இந்த வைஷ்ணவனும் சாட்சி என்றார். பொன்னியின் செல்வர் புன்னகை புரிந்து, வந்தியத்தேவரே, ஒரு கேள்வி. சூழ்ச்சி செய்கிறவர்கள் சாட்சி வைத்துக்கொண்டு சூழ்ச்சி செய்வார்களா? நீங்கள் இருவரும் பக்கத்தில் இருந்ததினாலேயே நான் இலங்கை சிம்மாசனத்தையும் கிரீடத்தையும் மறுதளித்திருக்கலாம் அல்லவா என்றார். வந்தியத்தேவன் அசந்து போனான். இதற்கு எதிராக அவனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இளவரசர் மேலும் கூறினார், வாணர் குல வீரரே, உமக்கு சந்தேகம் இருந்தால் அதோ நிற்கும் வைஷ்ணவரை கேட்கலாம். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் அவரிடம் என்ன சொல்லி அனுப்பினார் என்று கேட்டு அறிந்து கொள்ளலாம். புத்த குருமார்கள் தங்களுக்கு இலங்கை சிம்மாசனம் அளிக்க முன்வருவார்கள், சாட்சியம் வைத்துக்கொண்டு அதை மறுதளிக்கவும் என்று சொல்லி அனுப்பினாரா இல்லையா என்று விசாரித்து தெரிந்து கொள்ளலாம். இதை கேட்டு அங்கிருந்த எல்லோரும் திகைத்துப் போய் நின்றார்கள். இளவரசர் சேனாதிபதியை பார்த்துச் சொன்னார், ஐயா, இதை கேளுங்கள். இந்த இலங்கையை கவர்ந்து ஆள வேண்டும் என்று பேராசை என் மனதில் இருந்தது உண்மை. இந்த பேராசையை எனக்கு உண்டு பண்ணியவர் என் தமக்கையார். தம்பி, நீ நாடு ஆளப் பிறந்தவன். உன் கையில் சங்கு சக்கர ரேகை இருக்கிறது. இங்கே உனக்கு இடமில்லை. ஆகையால் இலங்கைக்கு போ, இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்றிக் கொள் என்று இப்படியெல்லாம் இளைய பிராட்டி அடிக்கடி சொல்லி என் மனதில் ஆசையை வளர்த்து விட்டார். ஆகையால் நான் குற்றவாளிதான். சக்கரவர்த்தி என்னை சிறைப்பிடித்துக் கொண்டு வரும்படி கட்டளையிட்டதற்கு காரணம் இருக்கிறது. கொஞ்சம் பொறுங்கள் இளவரசே. அப்படி தங்கள் மனதில் எண்ணம் உதித்திருந்தால் அது இந்த இலங்கை தீவின் பாக்கியம். அதற்கு பொறுப்பாளியும் தாங்கள் அல்ல, தங்கள் தமக்கையார் இளைய பிராட்டியும் அல்ல. சுந்தர சோழ சக்கரவர்த்தி தான் அதற்கு பொறுப்பாளி. அவரே என்னிடம் பலமுறை சொல்லியிருக்கிறார். தங்களை இலங்கை சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். குந்தவை தேவியிடம் இதை பற்றி முதலில் கூறியவரும் சக்கரவர்த்திதான். தங்கள் தந்தையின் விருப்பத்தையே தமக்கையார் தங்களிடம் தெரியப்படுத்தியிருக்கிறார். ஆகையால் தாங்கள் குற்றவாளி அல்ல. சேனாதிபதி, அப்படியானால் என் தந்தையிடம் போவதற்கு நான் ஏன் தயங்க வேண்டும்? அவரிடம் நடந்ததை நடந்தபடி சொல்லுகிறேன். இதோ இருக்கும் இந்த 2 பேரும் எனக்காக சாட்சி சொல்லட்டும். பிறகு சக்கரவர்த்தி என்ன கட்டளை இடுகிறாரோ அதன்படி நடந்து கொள்வது என் கடமை. பார்த்திபேந்திரன் இப்போது அனல் கக்கும் குரலில் கூறினான், சேனாதிபதி, ஏதேதோ வெறும் பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறோம். இனியும் மூடி மறைப்பதில் பயனில்லை. இளவரசரிடம் உண்மையை சொல்லியே தர வேண்டும். தாங்கள் சொல்லுகிறீர்களா அல்லது நான் சொல்லட்டுமா? நானே சொல்லுகிறேன், பொறுங்கள் என்றார் சேனாதிபதி. அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு கூறினார், இளவரசே, தங்களுடைய களங்கமற்ற உள்ளத்தை மாசுபடுத்த வேண்டாம் என்று எண்ணியது பயனடையவில்லை. ஒரு விரசமான விஷயத்தை பற்றி தங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. பெரிய பழுவேட்டரையர் இந்த முதிய பிராயத்தில் நந்தினி என்னும் பெண்ணை மணம் புரிந்து கொண்டிருப்பது தங்களுக்கு தெரிந்த விஷயமே. அவள் ஒரு சூனியக்காரி. பயங்கரமான மாயமந்திர வித்தைகள் அவளுக்கு தெரிந்திருக்கின்றன. அவற்றின் உதவியால் பெரிய பழுவேட்டரையரை அவள் தன் காலடியில் போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறாள். அவள் தன் காலாலிட்ட பணியை இவர் தலையால் ஏந்தி நிறைவேற்றி வைக்கிறார். பழங்குடியில் பிறந்து பல வீரச் செயல்கள் புரிந்த அந்த பெரியவருக்கு விதிவசத்தால் இந்த மாதிரி துர்கதி சம்பவித்து விட்டது. சேனாதிபதி, இது நான் கேள்விப்படாதது அல்லவே. சோழ தேசத்தில் நாடு நகரமெல்லாம் பேசிக்கொள்ளும் விஷயம்தானே என்றார் இளவரசர். அந்த மந்திரக்காரி நந்தினியின் சக்தி இதுவரையில் பழுவேட்டரையர்களை மட்டும் மாட்டி வைத்துக் கொண்டிருந்தது. இளவரசே, மன்னிக்க வேண்டும். இப்போது அவள் சக்கரவர்த்தியின் பேரிலும் தன்னுடைய மந்திரத்தை போட ஆரம்பித்து விட்டாள். அதனால்தான் இத்தகைய கட்டளையை, தங்களை சிறைப்பிடித்து வரும்படியான கட்டளையை சக்கரவர்த்தி பிறப்பித்திருக்கிறார். சேனாதிபதி, எச்சரிக்கை. சக்கரவர்த்தியை பற்றி கௌரவ குறைவாக எதுவும் சொல்ல வேண்டாம். என் தந்தையின் உடம்பில் உயிர் உள்ளவரையில் அவரிடம் கட்டளை எதுவானாலும் எந்த சந்தர்ப்பத்தில் இடப்பட்டாலும் அதுவே தெய்வத்தின் கட்டளையாகும். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். முந்தின இரவு பார்த்திபேந்திரனுடன் உரையாடிய போது இளவரசர் இந்த இலங்கை தீவிலேயே இருக்கணும்னு வாதிட்டாராம் சேனாதிபதி. காலையில கூட அதே கருத்துல தான் இருந்தாராம். ஆனா அந்த பெண் சொன்ன செய்தியை கேட்டதும் தன் கருத்தை மாத்திக்கிட்டு காஞ்சிக்கு போயிடுறதுதான் பாதுகாப்பானது என்பதை உணர்ந்ததாக சொன்னார்.
ஒரு பித்துக்கொள்ளி பெண்ணை அழைச்சிக்கிட்டு வந்ததையே அவமானமா நினைச்சிருக்கிற பார்த்திபேந்திரன் அவ சொன்ன செய்தியை சேனாதிபதி தன்னோட பகிர்ந்து கல்லைன்னு அறிஞ்சதும் கோபப்பட்டான். அந்த செய்தி பழுவேட்டரையர்கள் சம்பந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சதும் வெறியே வந்துடுது அவனுக்கு. இலங்கை யுத்தத்தை ஒரு வழியா முடிச்சிட்டு நாகப்பட்டினத்தில் இறங்குவோம், தஞ்சாவூர் போய் அந்த பழுவேட்டரையர்களை ஒரு கை பார்த்துடலாம்னு மாமல்லபுரத்தில் அவன் கத்தின போது மலையமான் அடக்கினது நினைவிருக்கும். இப்போ இளவரசரை சிறைப்படுத்த வந்தவங்களை அழிச்சு இந்த இலங்கை தீவிலேயே அவங்களுக்கு சமாதி எழுப்போம்னு துடி குதிக்கிறான். இப்படி துடிப்பாயின்னு தெரிஞ்சுதான் இந்த பெண் கொண்டு வந்த செய்தியை முன்னமையே உன்னிடம் சொல்லல. நல்லா யோசிச்சு செய்ய வேண்டிய காரியம், அவசரப்படுறதால பயனில்லைன்னு அடக்கிறார் சேனாதிபதி. இளவரசர் கேட்டதும் எதுவும் பேசாமல் ஓட்டம் பிடிச்சா பூங்குழலி. சேனாதிபதியை கேட்டதும் 2 வாக்கியங்கள்ல அவர் சொல்லிடுறார். இருந்தாலும் கொஞ்சமும் நாகரிகம் இல்லாம ஓடிப்போனவளை அழைச்சிக்கிட்டு வந்து சொல்ல வைப்பது அவசியம்தானான்னு பார்த்திபேந்திரனுக்கு நிச்சயம் தோணியிருக்கும். என்ன இருந்தாலும் இளவரசர் தம் நிலையிலிருந்து இறங்கி வந்து பெரிய மனசு பண்ணி எனக்காக இன்னொரு தடவை சொல்லுன்னு கெஞ்சினதை கேட்டு பெரிய வேளாரும் உள்ளூர வெறுப்படைஞ்சிருப்பார். சரி, அடுத்தபடியா தம் கடமையை செய்யறதுக்கு ஒத்துழைக்கணும்னு இளவரசர் இந்த 2 பேரையும் வேண்டிக்கிறார். ஆக இங்கேயும் இருக்க மாட்டார், காஞ்சிக்கும் போக மாட்டார். இந்த திகைப்பிலிருந்து அவங்க மீள்றதுக்குள்ள இலங்கை சிம்மாசனம் விஷயமா முதன் மந்திரி இந்த ஆழ்வார்க்கடியானிடம் என்ன சொல்லி அனுப்பினார்னு சொல்லி அத்தனை பேரையும் பெருந்திகைப்புல ஆழ்த்திடுறார். நேர்களே, கதையை கேட்டுக்கிட்டு வர நமக்கும் சில ஐயங்கள் எழுந்தாலும் அப்பப்போ அல்லது சற்று பொறுத்து அவற்றுக்கான விளக்கங்களை கல்கியார் தந்துகிட்டு வர்றதை கவனிச்சிருப்பீங்க. இதோ இந்த பகுதியில் ஆழ்வார்க்கடியான தவிர மற்ற எல்லாரும் தத்தம் வழியில் இளவரசரை இழுக்க விரும்புகிறாங்க. சுதந்திரமா திரியிற இந்த ஓடக்கார பெண் தான் தம் மனப்போக்க மதிக்கிறவன்னு அவருக்கு நல்லா தெரியும். இந்த பெண் கூட இது பழுவேட்டரையர்களின் சூழ்ச்சியாகத்தான் இருக்கும்னு சொல்லி கோபப்பட்ட போது உன் காதால கேட்டதை மட்டும் சொன்னா போதும்னு கட்டுப்படுத்திடுறார். இது சக்கரவர்த்தியின் கட்டளை, இதுதான் முக்கியம் அவருக்கு. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.